கண்டுட்டா பாய்ந்து ஓடும். அது நெருப்ப கண்டா பாய்ந்து ஓடும். அப்ப கொளுத்திர வேண்டியதுதான். ஆனா பனைமரத்தை எப்படி நான் கொளுத்த முடியும்? பாஸ்பரஸ சாணி உருண்டையில வச்சு உருட்டி உருட்டி பனைமரத்துல வீசுங்கடா. வெயில் அடிச்சு சாணி காஞ்சதும் மரம் தானா எரியும். என்னையா அண்ணன் சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறாரு? அவருக்கு ஆக்குற ஃபார்முலா தெரியாது, அழிக்கிற ஃபார்முலா அத்துபடி. ஐயா சிக்கனம் பண்றேன்னு சொல்லி பாஸ்பரஸ்க்கு பதிலா பான்ஸ் பவுடர் வாங்கி கொடுத்தேன். ஐயா ஐயா காலு ஐயா காலு காலு ஐயா காலு. ஜயம் ஜய ராம ஜயம் ஜய ரே தாரிங் தரிரிங் தரிரே. இந்த புடி விட்டுட்டு வாங்குறான்னு சொன்னா விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களா? முடிச்சிருப்பாங்க. கடைசி நேரத்துல அவங்க கூட படிச்ச பசங்க ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. அவங்க சிக்கிதான் வச்சுக்கோங்க. நீங்க மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில எங்களை வந்து பாத்துக்கணும். ஆமா, உங்களை பாக்குறதுக்கு மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற. தரித்திரம் தொலைஞ்சதுன்னு விட்டுருப்ப. டேய், கடன் நெருப்பு பகை இந்த 3 மிச்சம் வைக்க கூடாது. மிச்சம் வச்சா மறுபடியும் நம்மள அழிச்சிடும். அவன் நெருப்பு எரிக்க காத்துக்கிட்டு இருப்பான். நம்ம பிடி அவன் கைக்கு கிடைக்க கூடாது. என்ன செய்யலாம்? அப்ப என்ன குப்பு? என்ன என்ன என்ன? டேய் பாத்தீங்களாடா, உங்க 2 பேரும் கை போச்சனோனே அண்ணனே உங்களை நேர்ல பார்க்க வந்திருக்காரு. ரொம்ப வலிக்குதா? ஆமாண்ணே. கைய வெட்டின வலிக்காம இனிக்க மாட்டான். எதுக்கு நின்று அடிச்சு உசுர விட்டுருக்கணும்டா? ஏடா அடியாள் நிக்கிறா? பஸ் விட்டு ஓடினானே வேல்கம் எடுத்து எரிய வேண்டியதானே? பின்னாலேயே ஓடுறீங்களா? டாக்டர் மொக்கச்சாமி. ஹலோ. ஏண்டா கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டா? முதலாளி, நம்ம ஆளுகளுக்கெல்லாம் கிளி செத்து போச்சு. கழுகு மாதிரி 15 ஆளுகளை தூத்துக்குடியில ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உப்பளத்துல வேலை வத்தி போனதுனால அங்க எல்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்கிறாங்க. ஏயா இவங்கெல்லாம் நம்ம சாதிக்கார பயல்வ எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிறாங்க. நீ தூத்துக்குடியில இருந்து வேற சாதிக்காரங்களை கூட்டு வந்து என்ன போட்டதில்ல பாக்குறியா? ஆமா, உனக்கு எப்படி தூத்துக்குடி ஆளுங்களை பத்தி இவ்வளவு டீடைல் தெரியும்? உன் பூர்வீகம் எது? எட்டயபுரம் பக்கத்துலங்க. எட்டயபுரம் தானே? எட்டாப்பம் ஃபேமிலி இல்லையா? அம்மா அம்மா. என்னடா முழிக்கிற? மெட்ராஸ் இருந்து 10 நிமிஷத்துல 400 கிலோமீட்டர் எப்படி தாண்டி வந்து முழிக்கிறியா? மவுண்ட் ரோட்ல இருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு 3 நிமிஷம். மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஃளைட்ல 5 நிமிஷம். மதுரை ஏர்போர்ட்ல இருந்து திண்டுக்கல் வழியா சொக்கம்பட்டிக்கு 2 நிமிஷம். ஆக மொத்தம் 10 நிமிஷத்துல இங்க நிக்கிற பாத்தியா? கடுப்பா இருக்குல்ல? என்ன அண்ணன் திடீர்னு ஃளைட்ல டிக்கெட் போட்டு வர சொல்லிட்டாரு? உப்பு கொடுத்தே இல்ல, ஏதாவது பெருசா கொடுப்பாரு. ரிட்டர்னும் ஃளைட்லயே போட்டு வரல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே அனுப்புவாரு. அண்ணே சக்கரபாண்டியனே. சௌரி முடி என்னாச்சு இவருக்கு? போன் பண்ணலையே. கோமதி, 2 பிஸ்கட் எடுத்துட்டு வாமா. சரிங்க. எங்க டீ சாப்பிடுறீங்களா? கேட்டானா ஒண்ணு டீ குடிச்சா ஒரே டென்ஷன் அடிக்குது. ஏங்க அப்ப சினிமா பாக்குறீங்களா? ஆமா, சக்கில படம் ஓடுது, ஃபேமிலியோட போலாம் வா. நீங்க சூடா இருக்கீங்களே, உங்களை கொஞ்சம் கூல் பண்ணலாமேன்னு. ஆமா, என்ன இப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. ஏடி உங்க குடும்பமா ஃபுல்லா அரலூசுங்களா? பாவம், ஏங்க மீனாட்சியை திட்டுறீங்க? வை 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 வை, உன்னை கொண்டு போடுவா சும்மாடா. டேய் குரு, பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டியே. டேய் சிரிக்காத, ரொம்ப சிரிக்காத, அப்புறமா அழுவ. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா அம்மாவை போட்டுடுவாங்கடா. அவங்க பணத்தை பார்த்து அழுவுறதுக்கு ரெடி ஆயிரு. என்னங்க போனை கொஞ்சம் தரீங்களா? உனக்கு எதுக்கு போன்? இல்ல, உங்க அப்பா அம்மாவை பலி கொடுத்துறாதுன்னு நானா அவங்ககிட்ட சொல்றேன். ஓ ஐயோ, உட்காரு, ஓரமா உட்காரு போ. வந்தல இருந்து பிஸ்கட் மண்டாங்கட்டி. ஹலோ மாமா, உனக்கு உன் அப்பா அம்மா தேவைன்னா 5 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல 5ல எங்க இருக்கணும்? வர்றியா இல்ல அப்பா அம்மாவை பலி கொடுக்கறியா? சும்மா பாத்துக்கிட்டு நிக்காம 4 பேர் 4 பக்கத்துல நின்னு ஒன்றுக்காவது அடிக்கடா. நெருப்புல ஒண்ணு கடிச்சா நெறி கட்டிக்கிறோம்னே. நான் நெஞ்சில நெறி கட்டுறத சொன்னா நீ நெறி கட்டுறத சொல்றியா? போடா 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 அணைக்கடா. ஐயோ என்ன
நம்மளால அவனுக்கு 2 லட்ச ரூபா தான் நஷ்டப்படுத்தணும். நம்ம இதெல்லாம் சரி பண்றதுக்கு 20 லட்ச ரூபா ஆகும் போட்டுருக்கே. கொடுக்குறேன். என்றா பாக்குற துப்புறானேனா உன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயிக்கிறேன்டா, ஜெயிக்கிறேன். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும்.